Hi friends, welcome to our YouTube channel Simple Short Smart. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்றத பாத்தீங்கன்னா YouTubeல நம்மளோட இமேஜ் அண்ட் தாட்ஸை வந்து எப்படி போஸ்ட் பண்றது அப்படின்றத பத்தி தான் வந்து டீடைலா பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா உங்களோட யூடியூப் சேனலில் இமேஜை வந்து எப்படி போஸ்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ டெஸ்க்டாப் இருந்தது, லேப்டாப் இருந்ததுன்னா அங்கே எப்படி போஸ்ட் பண்ணணும், உங்கள் மொபைலில் இருந்து எப்படி போஸ்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா என்னோட சேனல் சிம்பிள் ஷார்ட் ஸ்மார்ட் A to Z அப்படின்ற என்னோட யூடியூப் சேனல் இருக்குது. ஸோ இந்த சேனலில் என்னோட இமேஜ் அப்படின்னா வந்து என்னோட தம்ப்நெயிலோ இல்லை ஏதோ ஒரு ப்ராடக்ட்டோ இல்லை ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷனோட இமேஜை வந்து நான் இந்த இடத்துல வந்து போஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ வெரி சிம்பிள். ஸோ இந்த இடத்துல வந்து டேஷ்போர்ட் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது, உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே தெரியும். ஸோ இந்த இடத்துல வந்து நான் டேஷ்போர்ட் கிளிக் பண்ணியிருக்கேன். எதுக்காகனா என்னோட சப்ஸ்கிரைபர் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணுன்றதுக்காக. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிரியேட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த கிரியேட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல கிரியேட் போஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணியும் உங்களோட இமேஜை வந்து போஸ்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிரியேட் போஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்னொரு ஸ்க்ரீனில் வந்து மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அந்த பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. கிரியேட் போஸ்ட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ கீழே போனீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் உங்களோட வீடியோவோ இல்லை இமேஜோ இல்லை ஏதாவது வந்து லெட்டர்ஸ் இல்லை வேர்டிங்ஸ் ஏதாவது எழுதி நீங்கள் இந்த இடத்துல வந்து போஸ்ட் பண்ணலாம். ஸோ நான் இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் ஹாய் ஹவ் ஆர் யூ அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஸோ இமேஜ் வேணால் நீங்கள் இமேஜை கிளிக் பண்ணி போஸ்ட் பண்ணலாம். ஸோ இல்லைனா ஹாய் ஹவ் ஆர் யூன்றதையே வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் போஸ்ட் பண்ண முடியும். அதே மாதிரி போஸ்ட்டை வந்து நீங்கள் ஷெட்யூல் பண்ணியும் வந்து போஸ்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து நிறையவே அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு ப்ராசஸ். அண்டு நீங்கள் வந்து இமேஜஸ் இல்லை வந்து ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷனை போஸ்ட் பண்ணுறது மூலிமா அது மக்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அந்த போஸ்ட்டை பார்த்துட்டு கூட வந்து உங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்பவே நிறைய இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த வகையான ஆப்ஷன்ஸை வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள், மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம மொபைல் மூலிமா எப்படி வந்து நம்மளோட இமேஜோ இன்ஃபர்மேஷனோ போஸ்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் வந்து இப்போ பார்க்க போகிறோம். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், மொபைலில் வந்து எப்படி வந்து நம்ம யூடியூப்பில் நம்மளோட ஸ்டேட்டஸை போஸ்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ உங்களோட யூடியூப் அக்கௌண்ட்டுக்குள்ளே வந்து கிளிக் பண்ணி உள்ளே போயிடுங்க. ஸோ உள்ளே போன உடனே வந்து உங்களோட யூடியூப் அக்கௌண்ட்டோட வெப்பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா கேமரா போட்ட ஒரு சிம்பிள் ஒன்று இருக்குது. ஸோ ப்ளஸ்ன்ற ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வீடியோ லோட் பண்ணுமா இல்லை லைவ் சேட்டா இல்லை வந்து போஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து ஃபீட் பண்ண போகிறீங்களா அப்படின்ற மாதிரி டீட்டெயில்ஸ் கேட்கும். நீங்கள் போஸ்ட்டுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். போஸ்ட்டுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ண ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன டைப் பண்ணுமோ அந்த டீட்டெயில்ஸை நீங்கள் இங்கே டைப் பண்ணலாம். டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இன்கேஸ் நீங்கள் போல் வந்து பண்ணுற மாதிரி இருந்தால் அதுவும் பண்ணலாம். அப்படின்னா இமேஜை வந்து லோட் பண்ணணும்னா இந்த இடத்துல இமேஜ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல இருக்குது. ஸோ இமேஜ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களோட கேலரிக்கோ ஸோ எந்த இடத்துல ஃபோட்டோஸ் இருக்கோ அந்த ஆப்ஷனுக்குள்ளே போகும். அங்கே நீங்கள் உங்களோட ஃபோட்டோஸை வந்து சூஸ் பண்ணி ஸோ இங்கே வந்து நீங்கள் வந்து உங்களோட ஸ்டேட்டஸாக வந்து போஸ்ட் பண்ண முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் என்னோடய ஃபோட்டோஸ் எல்லாமே இங்கே டிஸ்பிளே ஆகுது. ஸோ எந்த ஃபோட்டோ வேணுமோ அந்த ஃபோட்டோவை நம்ம செலக்ட் பண்ணி ஸோ அதை வந்து நம்ம ஸ்டேட்டஸாக வந்து யூடியூப்பில் வந்து போஸ்ட் பண்ண முடியும். ஸோ இது ஒன் ஆஃப் தி சிம்பிளஸ்ட் ப்ராசஸ். ஸோ கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் போடுற போஸ்ட்டை பார்த்து உங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கும் வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து போஸ்ட்டும் வந்து ஃபீட் பண்ணுங்கள். ஸோ அது வந்து உங்களோட சேனலை வந்து க்ரோ பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனால லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ நைஸ் டே.